விவசாயிகளிடத்திலே, விவசாயிகளிடத்திலே, மாணவர்களிடத்திலே, மாணவிகளிடத்திலே, இளைஞர்களிடத்திலே, அந்த கட்சியை சார்ந்திருக்கின்ற பட்டியல் சமூக மக்களிடத்திலே, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டிருக்கிற மக்களிடத்திலே இன்றைக்கு வாக்குகளை கேட்டு நாம் ஆவிரி கரை என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே பதவிக்கு பக்கத்துல பருகை என்கிற கிராமத்துல ஒரே பையன் 16-17 வயசு ஒரே பையன் பேரு குணசேகரன், ஒரே ஆண் பையன். அவங்க வீட்டில் நான் வீட்டில் போய் பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன கூரை வீடு, ஒரு மூங்கி முட்டு, ஒரு புனித மரம். 2012 ஒரு தேர்தலில், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் குணசேகரன் மகன் குணசீலன் என்பவன் கொலை செய்யப்படுகிறான். 2012 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அந்த ஆட்சியில ஒரு ஏவிசி கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரியுடைய மாணவன் கொலை செய்யப்படுகிறார். அதுல வந்து அன்னைக்கு நாகராஜன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பெரம்பூரில் இருக்கிறார். அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக சோமராஜ் அவர்கள் இருக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பையனை கொலை செய்து வருகிறார்கள். அந்த கொலை எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த முக்கியமன்றத்தில் சொல்வதற்கு அதை பதிவு செய்வதற்காகத்தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த கொலை எப்படி நடக்குதுன்னா, தமிழ்நாட்டிலே கொலை செய்வது ஒரு ஆறு இருக்கும், படுகை என்கிற ஒரு ஊரில் ஆறு இருக்கும். அந்த கரை காரைக்கால், இந்த கரை தமிழ்நாடு. இந்த கரையை தமிழ்நாட்டு கரையிலே தான் குணசேகரனுடைய குடும்பம் ஒரே மகனாக, ஒரே வாரிசாக இருக்கக்கூடிய சுரேசனை படிக்க வைத்துவிட்டு அதை மாடுகளை பாடி எல்லாம் சாதியை சொல்லி திட்டுகிற பவுன்ராஜர்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுவதை கேட்கின்றவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தாலும் அளிக்கப்பட்ட வன்னியர் சமூகத்திற்கு ஆதரவாக நியாயம் கேட்டு, நீதி கேட்டு, அந்த குணசேகரனுடைய சாதனைக்கு நீதி கேட்டு, அன்றைக்கு மயிலாடுதுறையுடைய ஆட்சியராக இருந்த சட்டமன்றமாக இருந்த ரத்னசாமி அவர்களுக்கு ஒரு போராட்டத்தை, மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி கேட்டார். இதில் ஆத்திரம் அடைந்த இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூடிய பவுன்ராஜ் அவர்களும், பவுன்ராஜுடைய உண்மை நிறங்களை இந்த மக்களுக்கு, இளைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். 6 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வரா, 6 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வருகிறார்கள். எனக்கு ஒன்றும் தெரியல. என் பிள்ளை போனது இரவாஞ்சேரி என்று சொல்லக்கூடிய கட்டாவிடங்கள் தான் இருக்கு. இரவாஞ்சேரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை வைத்து என்னை கடுமையாக வெட்டுகிறார்கள். 6 நபர்கள் கொண்டு விட்டு மண்ணில 2-3 விட்டு வீர பெருமைகளை வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெட்டு என்பது பவுன்ராஜுடைய கூலிப்படைகளால், பவுன்ராஜுடைய கூலிப்படைகள் 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அவனுக்கு இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு. எத்தனை வன்கொடுமைகளை, எத்தனை சாதி விளையாட்டுகளை, எத்தனை மலைக்குள்ளைகளை, எத்தனை கைவள கொள்ளைகளை இன்றைக்கு செய்து வருகின்ற இந்த மாவட்டத்துடைய அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அவர்கள் இன்றைக்கு இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். அவரை எதிர்த்துத்தான் இன்றைக்கு நாம் இந்த மண்ணிலே கலந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக சொன்னீங்கன்னா, 6 மொழிகளை கொண்டு என்னை சரமாரியாக வெட்டுகிறார்கள். நிலை குலைந்து போகிறேன். அதன் போது உங்களுக்கெல்லாம் கையெழுத்து கொடுத்துறேன். நிருபர்கள், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய நிருபர்கள் அன்றைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நமக்கு செலவு செய்து இந்த ஊர் காப்பாற்றப்பட்டார். இப்படி அயோக்கியத்தனமாக இருக்கக்கூடிய அக்கிரமம் பிடித்து, சாதிவெறி பிடித்திருக்கின்ற பவுன்ராஜ் மீது 274 2012 என்கிற ஒரு வழக்கு 2012 பவுன்ராஜ் மீது போடப்படுகிறது. 274 வழக்கு போடப்படுது. இந்த வழக்கு திருமாசவன் புலம்பெயர்ச்சி வழக்கு, அந்த புலம்பெயர்ச்சி வழக்கு போடப்படுகிறது. 10 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறது. அதிகார திமிர், பண திமிர், அரசியல் திமிர், சாதி திமிர், இது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அந்த வழக்கில எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அவனை பையன் ஒருத்தன் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய ஒருவனை வைத்து பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இதுவரை அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய ஒரு மிகப்பெரும் குற்றவாளி, ஏற்கனவே குணசீலனை கொலை செய்த குற்றவாளி இந்த மண்ணிலே இன்றைக்கு பூங்கார் தொகுதியிலே தொடர்ந்து 5வது முறையாக போட்டியிடுகிறார் என்று சொன்னால், இதை எப்படி இந்த மக்கள் பார்க்கிறார்கள்? எப்படி இந்த மக்கள் இதை எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள்? 1 வருஷம் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம். 2வது முறை ஜெயிக்கின்ற போது மிகப்பெரிய இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எளிய மக்கள் நசிக்கப்படுகிறார்கள், எளிய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், எளிய மக்கள் இன்றைக்கு அடக்கப்படுகிறார்கள். ஆனால் அவனை எதிர்த்து யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிற ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நாங்க வந்திருக்கிறோம். நீ என்ன வெட்டினாலும் களத்தில் நிற்போம், நீ என்ன குத்தினாலும் நாங்கள் களத்தில் நிற்போம். நீ எதிர்த்தால் அதை எதிர்ப்போம்,
நீ அடக்கினால் நாங்கள் அடக்குவோம், நீ ஒடுக்கினால் நாங்கள் ஒடுக்குவோம், நீ எதை செய்தாலும் அதை செய்வோம் சொல்லிட்டு அன்றைக்கு நாங்கள் முடிவு செஞ்சோம். என்னுடைய கல்யாணத்துல கூட அவன் பையனுக்கு மல்டி கலர் பத்திரிகை அடித்தா, எனக்கும் மல்டி கலர் பத்திரிகை. அவளுக்கு 5000 பேர்னா எங்களுக்கு 500 பேரு, அவளுக்கு 5 போலீஸ்னா எங்களுக்கு 5 போலீஸ், அவளுக்கு 5 நிருபர்னா எங்களுக்கு 5 நிருபர். எங்களுக்கு 4 அரசியல்வாதி சொன்னா, அவனுக்கு 4 அரசியல்வாதி சொன்னா, எங்களுக்கு ஒரு 4 அரசியல்வாதி. இப்படி அவர்கள் செய்கின்ற அந்த சமூக செயல்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 1988 இருந்து இன்றைக்கு அவர்களை நாம் எதிர்த்து இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கோம். என் வீட்டெல்லாம் அடித்து தரைமட்டம் ஆக்கிட்டான். அதையெல்லாம் எதிர்த்து அங்கேயே ஒரு 15% வீடு கட்டியிருக்கிறோம். எங்களை எல்லாம் படிக்க விடாமலே செஞ்சா, ஆனாலும் இன்றைக்கு பல டிகிரிகளை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் படித்திருக்கிறோம், கையெழுத்தே போட முடியாது. நாங்கள் அவன் போடுகின்ற கையெழுத்தை என்னுடைய காலால் போடுவேன். அவன் ரொம்ப கௌரவத்துக்காகவும் அதை சொல்லல. ஆனால் எங்களுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்க விடல, 10ஆம் கிளாஸ் படிக்க விடல, 12ஆம் கிளாஸ் படிக்க விடல. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எங்க சாதிக்காரங்களை வச்சுக்கிட்டு எங்கிட்ட தொடர்ந்து சண்டை வளர்த்து பிரச்சனை வளர்த்து எங்களை வாழ முடியாத ஒரு சூழல் உருவாக்கி, ஒரு காலகட்டத்தில் ஒரு குரூப் உண்டாக்கி, ஏ குரூப், பி குரூப், திமுக, அதிமுக, என்டிகாஸ்ட், ஆர்சி, இப்படி எல்லாம் மிகப்பெரிய அயோக்கியம். இந்த அயோக்கியனுக்கு நீங்க வேலை செய்யப்படுங்க. நம்ம வீட்டில் விவாதம் நடத்துறாங்க, இல்ல எல்லா கட்சிக்காரங்களும் அதை போய் கலந்துக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. திருப்பனார்கள் ஒரு நிகழ்ச்சிகளை, ஒரு விவாத வேலையை போடுங்கள். பவுண்டராக செய்திருக்கிற அக்கிரமங்களை, அநியாயங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, இந்த எளிய மக்களுக்கு எதிரான சாதி வழி ஆட்டங்கள் எல்லாம் தோல்விப்பதற்கு இந்த வழக்கறிஞர் சங்கங்கள் தயாரா இருக்கு. உங்களுக்கு எதுவும் தெரியாது. கடந்த ஆட்சிக்கு முன்பாகவே நெற்றிக்கன் பத்திரிகை வந்திருக்க அத்தனை இத்தனை சொத்துகள் எப்படி எல்லாம் அரசுக்கு புறம்பாக சட்டவிரோதமாக இந்த மண்ணில் வாங்கப்பட்டது. ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பு எப்படி இருந்தார்கள், 30 ஆண்டு காலத்துக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் அந்த மண்ணில் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த மண்ணுடைய பூர்வீக குடிகள் எடுத்துக்கிட்டு என்று எங்களுடைய சொந்த வாழ் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊராட்சி மக்கள், அந்த மக்களுடைய அந்த மண்ணுடைய பூர்வீக குடிகள். இது மட்டுமல்ல, சிங்கப்பூர்ல ராஜீவ் இருக்கிறார். என்ன சாதி, என்ன மதம், என்ன ஊர்லாம் தெரியாது. ஆனால் அவர் ராஜீவ் என்கிற ஒருவர் என்ஆர்ஐ இருக்கிறார். நான் ரெசிடென்சி ஆஃப் இந்தியா சொல்லிட்டு என்ஆர்ஐ சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சிங்கப்பூர்ல வந்து கொண்டிருக்கிறார். அவர் வீடு மயிலாடுதுறையிலே மகாநகரத்தில் இருக்கிறது. ராஜீவனுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசுடைய அந்த அரசுடைய கெயிலின்படி அந்த சொத்து என்பது 6 கோடி ரூபாய். நம்ம கெயிலில் பார்க்கும்போது 6 கோடி ரூபாய் சொன்ன வெளியே விற்றால் வெளியேற மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதை சற்று நம்முடைய எளிய மக்களாக இருக்கக்கூடிய வியாபார பெருமுடிகள் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல கோடி ரூபாய் அவருக்கே தெரியாது. அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவருடைய வீட்டை அவர் இல்லாமலே அவர் வீட்டை அவர் வாங்கி கொடுத்தாரு சொல்லி அந்த வீட்டை அபகரித்து அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது, எம்எல்ஏவாக இருக்கின்ற போது அந்த சொத்துக்களை அவருடைய தம்பி பெயர் சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய அந்த அவருடைய பெயரிலே எழுதி வைக்கிறார்கள். பல கோடி ரூபாய். அது குறைந்தபட்சம் ஒரு 50 ரூபாய்க்கும் பெருமானம் உள்ள ஒரு சொத்து. அரசுடைய அந்த கேள்வியின்படி அது 6 கோடி ரூபாய்க்கு சொந்தமான சொத்து. அந்த சொத்திலே 2018 தொடர்ந்து ஒரு போராடி கொண்டிருக்கிறார். லேனான் சொல்லிட்டு ஒரு டாக்டர், லேனான் சொல்ற ஒரு டாக்டர் அவர் இங்கே வந்ததாகவும் அவரை நேரில் பார்த்ததாகவும் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் எப்பயும் இந்த மாவட்டம் மாவட்டமாக இருக்கின்றது. அவர்கள் எந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் தலையிடுகிறோம். வழக்கு பதிவு செய்வதற்காக பல நிகழ்வுகளில் பல கட்டங்கள் போராடி பரம்பராஜ் மீது வழக்குகளை பதிவு செய்கிறோம். நாகை மாவட்ட குற்றப்பிரிவில் குற்றம் 5 அது 8 பிரிவுகளின் கீழ் 420, 468, 471, 471A என்று சொல்லி 8 பிரிவுகளுடைய வழக்குகளை பரம்பராஜ் மீது பதிவு செய்தோம். நியூஸ்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். கிரைம் டைம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்காங்க. கூட இன்றைக்கு முகநூல்கள் எல்லாம் அதை எடுத்து போட்டிருக்கிறார். அடுத்த ஒரு சொத்து 1000 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வைக்கிறார். 5000 கோடி ரூபாய் நான் வைத்திருக்கிறேன். சங்கமத்தில் எங்களுக்கு ஒன்று பெரிய சொல்லு இளைவேண்டுமானாலும் செய்கிறேன் என்று அன்றைக்கு பேசி ஆடியோ வந்துருக்கு. போட்டு லட்சியம் 5000 கோடி வைத்திருக்கிறேன். சங்கமத்தில் இளைவேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லுகிறேன். இந்த பூமியா கோயிலை பேட்டி அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பவுன்ராஜ் ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய ஆய்வு அவருடைய வீட்டை அபகரித்து அதில் வழக்குக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கினை கைது செய்து சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராட்டங்களை நடத்திருக்கிறோம். அப்படி போராட்டம் நடத்திருக்கிற அந்த போராட்டத்தின் விளைவாக கூட அல்லக்கிழமை கொடுத்த அந்த புகார்ல ஏன் வழக்கு போடலாம். அந்த வழக்கு கூட நான் இப்ப வேட்பாளராக இருக்கின்ற போது எனக்கு கூட வழக்கு போடுறது தெரியாது. இந்த வேட்பாளர்
எதிராக இருக்கின்ற போது தங்கள் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட பேசும்போது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற போதுதான் பவுன்ராஜுடைய அல்லக்கை ஒருத்தர் மயிலாடுதுறையில பவுன்ராஜை திட்டுவதாக ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இருக்கட்டுமா? கொண்டத்தூர்ல குவாரி மதியன் என்கிற ஒரு பத்திரிகையாளர் யோசிக்கணும். நீங்க இதைத்தான் சொல்றாரு, எளிய மக்கள் அதை யோசிக்க வேண்டும். இவர்கள் 15 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் எம்எல்ஏ, இவரும் 5வது முறையாக இன்றைக்கு போட்டி இருக்கிறார். கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, கனிம வளங்களை எல்லாம் சுருட்டி தள்ளுறது, கேட்கிறவங்க அடிக்கிறது, உடைக்கிறது, பிரச்சனை பண்றது, எவரும் கேட்கறது தயாராக இல்லைன்னு சொல்றது, சாதி வழி ஆட்டங்களை ஒன்று செய்வது, இதெல்லாம் எதிர்த்து கேட்பதற்காக தான் நிற்கிறோம். உயிரெல்லாம் துச்சமா வச்சுதான் நீங்க மண்ணுக்கு வந்திருக்கிறோம், களத்துக்கு வந்திருக்கிறோம். உன்னை போல 1000 பேரை இந்த மண்ணில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுல பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய மதியழகன், கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தியவர் மதியழகன், அவர் சொந்த ஒரு காட்டுமன்னார் குடி. அதை கூட நம்ம சார் ஒருத்தர் கண்டியில் ஒரு செய்தியை போட்டு விட்டாரு. சிங்கம் பட பாணியில் ஒரு பாணிய மணல் குவாரியை திட்டமிட்டு நடத்துகிறவரை இருவரை அழைத்து அவருடைய நெத்தியிலே அந்த துப்பாக்கியை வைத்து மிரட்டி அவருடைய குவாரியை, மணல் குவாரியை, சவுடுமண் குவாரியை எழுதி வாங்கி இன்றைக்கு பல கோடி ரூபாயை ஏமாற்றிய ஒரு மிகப்பெரும் பெருமை பவுன்ராஜுக்கு உண்டு. இந்த பவுன்ராஜை எதிர்த்து நீ உயர்நீதிமன்றம் வழக்கு போறார். அவர் சம்பந்தி ஒரு கடலூர் பெட்டிஷன் கொடுத்து கடலூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்து தப்பித்து செல்கிறார். நீ உயர்நீதிமன்றம் வரை சென்று உயர்நீதிமன்றத்திலிருந்து நீங்க கீழமை நீதிமன்றத்தில் சென்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் சொல்லி இன்றைக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்காக மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் இன்றைக்கு அந்த பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு. எதற்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா, கொலை அடிக்கிறவன், கொலை அடிக்கிறவன், கொலை செய்கின்றவன். ஆனால் பவுன்ராஜ் போல வீடு அபகரித்து வழக்கு போட்டிருக்கான், வழக்கு வாங்கிக்கிறான். பவுன்ராஜ் போல அந்த கொண்டத்தூர் குவாரியை எழுதி வாங்கி துப்பாக்கி முறையில அவருடைய தலை நெட்டியாக்கி விட்டு நன்னீரை 11:45 மணிக்கு அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக மயிலாடுதுறை அலுவலகத்தில் வைத்து கதவை பூட்டி கொண்டு குண்டர்களை விட்டு அடித்து எழுதி வாங்கியிருக்கலாம். அது வழக்கு வாங்கியிருக்கலாம். சிங்கப்பூர் ராஜ்பவன் வீட்டை அலுவலகத்தில் அனுமதி செஞ்சிருக்கிறோமா? இல்ல செங்கமுத்திரை கூலிப்படைகளுக்கு கொலை செய்ய சொல்லி அனுமதி வழக்கு வாங்கியிருக்கிறோமா? என் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குக்கு போராட்ட வழக்குக்கு நீங்க பாருங்க, செம்பராஜ் காவல் நிலையத்திற்கு 1 கிலோமீட்டர் அண்ணாங்க இருக்கக்கூடிய மேலையூர்ல 112 குழி 50 ஆயிரத்திற்கு மண் எடுக்கிறான். இந்த போலீஸுக்கு தெரியாது. எத்தனை எஸ்பி, எத்தனை டிஎஸ்பி, எத்தனை ஏடிஎஸ்பி, எத்தனை இன்ஸ்பெக்டர் போலீஸ், எத்தனை உளவுத்துறை, அதுல தனிப்பிரிவு, என் ஊர்ல இத்தனை கிட்டாட்சி வச்சு, இத்தனை டிப்பரை வச்சு, இத்தனை டிராக்டர் வச்சு 112 அடி ஆழத்திற்கு 50 அடி ஆழத்திற்கு மண்ணை எடுக்கிறார்களே, இந்த போலீஸுக்கு தெரியாதா? ஆனால் அவர்கள் மண்ணையை லஞ்சம் வாங்கிட்டு அவர்களிடத்துல கையெழுத்து பெற்றுக் கொண்டு அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் நீங்க அள்ளிட்டு போயிட்டீங்க. ஆனா ஒரு ஏரியை போல ஒரு 14 மாணவன் குளிக்க போய் அந்த இடத்துல செத்து போகிறார். அதற்காக இந்த செமினாரின் கணக்கில் இந்த இடத்துல நான் போராடினேன். சம்பந்தம் பள்ளியில படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு மண்ணை கொண்டு அப்படிதான் நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். மயிலாடுதுறையிலே கள்ளச்சாராயத்திற்கு எதிராக போராடி இருக்கிறேன். வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கள்ளச்சார வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் சேலம் சொல்லக்கூடிய ஒருத்தர் வருகிறான். அரசு கூடுதல் வழக்கறிஞர் அவன் அந்த பவுன்ராஜ் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் எஸ்பி எல்லாம் சேர்ந்து பல லட்சம் ரூபாயை கள்ளச்சார வியாபாரிகளோடு வாங்கிக் கொண்டு என்னை இந்த வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய அந்த இருந்து எடுத்துடலாம், வக்கீலாக இருந்தாலும் இந்த செய்யலாம், இவன் உடம்புறாதுன்னு சொல்லி பவுன்ராஜனுடைய பையன் பாலகிருஷ்ணன் மூலமாக பல லட்சம் ரூபாயை மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய எஸ்பிகிட்ட கொடுத்து அவர் பாலகிருஷ்ணனுக்கு என்ன எழுதுறாரு, இவங்க மேல இந்த வழக்கு இருக்கு, அந்த வழக்கு இருக்கு, அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, நீங்க போட்டிருக்கிற அத்தனை வரைக்குமே போராட்ட வழக்கு தான். எப்படி மேலூர்ல கல்யாணக்கரை மேலூர்ல ஒரு மாணவன் இழப்பிற்கு போராடிக்கு வழக்கு வாங்கியிருக்கிறோமோ அது கூட வழக்குகள் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த மக்களுக்காக போராடி இருக்கிறேன், எழுத்து பேசியிருக்கிறேன், போலீஸ் எதிர்த்து நடத்தியிருக்கிறேன். அதனாலதான் அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இரட்டை கொலை நடக்குது. ஒரு 15 நாள் வழக்கு வக்கீல் பேங்க்ல எடுப்பிட சொல்லி காரி மூஞ்சி துப்பிட்டான். பாருங்க மூஞ்சில காரி துப்பிடான். ஏன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா? நான் ஒரு 1.5 கிலோவுக்கு ரிப்ளை கொடுத்தேன். பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த வக்கீல்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் குடும்பத்துல 1.5 கிலோ 110 ரூபாய்க்கு ஸ்டாம்பை விட்டு நான் செய்திருக்கின்ற காலநூற்றாண்டு காலத்துக்கு மேலாக செய்திருக்கிற என்னிடத்திலே மிச்ச மீடியாக கலந்த அந்த பேப்பரை எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து 1.5 கிலோ வழக்கு புகார் கொடுத்து அந்த புகாருக்கு 1.5 கிலோவுக்கு மேல ரிப்ளை கொடுத்திருக்கிற 4 வருஷம் மட்டும் தான் இருப்பேன்.
என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார், அந்த வீட்டை அபகரிக்கிறார், அந்த குவாரியை அபகரிக்கிறார். இந்த மக்களுக்கு எதிரான வேலை. இந்த மணல் என்பது நிவேதா முருகன் அவர்களுடைய இளையமுருகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த காலவாய் செங்கல் சூழலுக்கு ஏழு இருபது மலை கூட குவிக்கப்பட்டிருக்கிற அந்த மண் ஏழு பவுன்ராஜுடைய காலவாயிலே செங்கல் சூழலை கொட்டப்பட்டிருக்கிற அந்த மண்ணெல்லாம் ஏழு மலை கூட குவிக்கப்பட்டிருக்கிற அந்த மண் சங்கரமந்தல் வீரசோழ ஆத்துல மண் இருக்கிறாங்க. வீரசோழ ஆற்றிலே மண் இருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு நாங்கள் இங்கே ஒரு டீம் கூட போறோம். முருகன் பக்கங்களில் லைவ் போடுறோம். நிவேதா முருகனுடைய டிப்பர் தான் பவுன்ராஜனுடைய வீட்டு காலாவைக்கு மண் கொடுக்கிறது. நண்பர்களே, உறவுகளே, பேரறிவால் நம்முடைய பெருங்குடி மக்களே, வணிகர்களே, யோசிச்சு பாருங்க. இவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், அவர் அதிமுக மாவட்ட செயலாளர், அவர் முன்னாள் எம்எல்ஏ, இவர் இன்னாள் எம்எல்ஏ. மண்ணள்ளி கொண்டு போய் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய அந்த மணல் குவாரிக்கு மண் வைக்கல. இந்த மணல் குவாரியில் மண்ணை திருடி அது கூட அரசு கொடுத்திருக்கிற அனுமதியிலே நடக்கல. மண்ணை திருடி சட்டத்திற்கு புறம்பாக தன்னுடைய அரசியல் ஆளுமை திறனை வைத்து சட்டத்திற்கு புறம்பாக அதிகாரத்தை மீறி அதிகார திமிரிலே ஆட்சி திமிரிலே இந்த மண்ணை எல்லாம் எடுத்து பவுன்ராஜுடைய காலாவட்டை ஒதுக்கி கொட்டாங்க. பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கிறோம். இப்படி நானே கேட்கிறேன், பவுன்ராஜ் அவர்களிடமும் நிவேதா முருகன் அவர்களிடம் நான் கேட்கிறேன். மண் திருடும் போது ஒன்றாக இருக்கிறீர்கள், காலவாய்க்கு மணல் கட்டும் போது ஒன்றாக இருக்கிறீர்கள், ஓடு போடும்போது ஒன்றாக இருக்கிறீர்கள், குளங்களை சீரமைக்கிறது சொல்லிட்டு மராமத்து பணிகளை செய்கின்ற போது ஒன்றாக இருக்கின்றீர்கள், கான்ட்ராக்ட் எடுக்கும் போது ஒன்றாக இருக்கின்றீர்கள், கமிஷனர் ஆகின்ற போது ஒன்றாக இருக்கின்றீர்கள். எதற்காக இன்றைக்கு திமுக அதிமுக என்று தனித்தனித்து போட்டியிடுகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை நான் சார்ந்திருக்கின்ற நாமக்கல் இயக்கத்தின் சார்பில் கேட்கிறோம். அதனால மக்கள்கிட்ட கேட்கிறோம், திமுகவை புறக்கணிக்கிறோம். திமுக அவங்க முதல் குடும்பங்களை சொல்லுகிறேன், நிவேதா முருகனை நாம் புறக்கணிக்க தீர வேண்டும், பவுன்ராஜ் அவர்களை நாம் புறக்கணிக்க தீர வேண்டும். இந்த மண்ணும் இந்த மண்ணுடைய வளமும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களும் வளமாக இந்த மண்ணிலே வருகின்ற தலைமுறையை விட்டுத் தர வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். எதுக்கு திரும்ப திரும்ப எத்தனாயிரம் கோடி பணம், எத்தனாயிரம் கோடி இன்னைக்கு மண்ணுடைய காசு இன்னைக்கு எங்க மக்கள் வருது நிறைய சந்தோஷம். காசு கொடுக்கலாம் சார், 2000 கொடுக்கலாம் சார், 1000 கொடுக்கலாம் சார், அங்க கொடுக்கலாம் சார், இங்க கொடுக்கலாம் சார், 1950 கிடைக்கும் சார் எல்லாரும் சொன்னாங்க. நான் கூட மகிழ்ச்சி அடைந்தேன். எல்லாம் என்னுடைய மக்கள் தான், எல்லாம் என்னுடைய சொந்தங்கள் தான், எல்லோருமே என்னுடைய வணிகர்கள் தான். இவர்களெல்லாம் நேசிக்கக்கூடிய மனநிலையில் என்று மக்களை பணி செய்து கொண்டிருக்கிறேன். கொடுக்கட்டும், எத்தனையோ கோடிகளை, 1000 கோடிகளை கமிஷனாக, கான்ட்ராக்டாக, மணலாக, மலை கொள்ளையாக, கனிமல கொள்ளையாக இன்றைக்கு இந்த மக்களை சுருண்டி கொடுத்தவர்கள் தன்னுடைய காசு எடுத்து மக்களுக்கு கொடுக்கட்டும். அவனால 2000 சாப்பிடலாம், 2000 5000 டிமாண்ட் பண்ணி 10,000 டிமாண்ட் பண்ணி வாங்கிக்க. இவர்களெல்லாம் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு போதுதான் உன்னை பற்றி சிந்திப்பார்கள். இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கு போதுதான் உன்னை நோக்கி விடுவாள். அம்மா கையில ஓட்ட பாரு, ஆற்றுல தூக்கி போட்டு பாருன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் வருவார்கள். நாங்கெல்லாம் இன்னைக்குமே இருப்போம். போன வருஷம் உனக்காக போராடி இருப்பேன், போன மாசம் உனக்காக போராடி இருப்பேன், அதுக்கு முந்தின மாசம் உனக்காக போராடி இருப்பேன். எல்லா காலங்களிலும் நான் தொடர்ந்தாங்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இளைய மக்களுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்றவன். அதனால உரிமையோட கேட்கிறேன், எனக்கு போடு மாட்டேன், பயணத்தில் போடு. இந்த சுயேட்சை வேட்பாளர் அந்த வேட்பாளர் பார்க்காத. என்னுடைய இயக்கம் என்பது 30 ஆண்டு காலத்துக்கு மாறாக மக்களிடத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இன்னைக்கு தெரியலாம். எத்தனையோ நெருக்கடிகளை, எத்தனையோ வன்முறைகளை, எத்தனையோ பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டுதான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கேன். வீர பெருமைகளை, பவுன்ராஜுடைய புகைப்படை விட்டு அதே போல வெற்றிகளை, பல வெற்றிகளை வாங்கிதான், பல லட்சங்களை செலவு செய்துதான், பல கோடிகளை உதவி செய்துதான் இவர்களெல்லாம் எதிர்த்து நாங்கள் நிறுத்துகிறோம். இது மட்டுமா? பூமியில் விளையாட்டு தட்டான் ஒரு குளம் 200 கோடி, அந்த குளத்தினுடைய பரப்பளவு 200 கோடி. இந்த காசா இல்ல, பணமா இல்ல, எங்கேயோ மண் எழுதுறீங்க, எங்கேயோ கலந்துறீங்க, எத்தனையோ கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, இந்த மக்களை வஞ்சிக்கிறீங்க, எவ்வளவு வேலைகளை செய்கிறீர்கள். தட்டாங்குளம் பவுன்ராஜோட வீட்டுக்கு எதிராக எடுத்துக்கட்டி ஊராட்சி சொந்தமானது. அதனுடைய சர்வே எண் 118. அந்த சர்வேயில் இருக்கக்கூடிய பல டிப்பர் மண்ணை வேற வேற இடத்துல இருந்து எடுத்து வந்து அதையெல்லாம் அந்த குளத்தை கொட்டி அந்த குளத்தையே தூக்கி விட்டார்கள். இது தொடர்பாக நான் தான் போராடினேன். பூவரசன் களம், அந்த களம் அது 100 கோடி. அந்த பூவரசன் களத்தை இன்றைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஆட்டையை போட்டுட்டாங்க, அபகரிச்சுட்டாங்க. இப்படி தொடர்ந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த பவுன்ராஜில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பவுன்ராஜ் எங்களுடைய குடியை கெடுத்திருக்கிறார். என்னுடைய குடிகள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான குடிகளை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? கெடுத்திருக்கிறார்கள். கேசவம்பாளையம் கவியரசி ஒரு
பொண்ணுங்க ஒரு 19-20 வயசு பொண்ணு எல்லாம் திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல வேலை செய்கிறார்கள். பட்டியல் சமூகத்திற்கு சொந்தமான பெண்கள். ஒரு 2 பேர் வந்து செத்துட்டா. ஏன்னா அந்த பொண்ணு வர அவசியம் கூட்டி கொடுத்துருங்க. இதெல்லாம் பெருமையை நாம் பதிவு செய்ய வேண்டும். எவனோட பேசுறதுக்கு தயாரா இல்லை. நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. உயிரை துச்சமாக வைத்தாவது இந்த மண்ணில் இந்த மேட்டரெல்லாம் இந்த மக்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவியரசி கேசவன் பாளையம் கவியரசி யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 4-5 முறை பொன்மகள் வந்தாங்க என்று சொல்லி ஒரு பெரிய அளவு அந்த செய்தியெல்லாம் போட்டாங்க. இந்த பெண்களை கூட்டி கொடுக்கின்ற ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தில் பெண்ணாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய பெண் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயம்புத்தூர் திருப்பூருக்கு போறதுக்காக தரங்கம்பாடியில இலக்கட்டாஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல அவர்கள் 9 மணி அளவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரில் கருப்புடைய காரில் வந்திருக்கிற ஒரு கும்பல் இந்த பயணருக்கு கூட்டி கொடுக்கிறதுக்காக அந்த பெண்களை கையை பிடித்து இருக்கிறார்கள். தண்ணி போடணும். யாருமே எனக்கு தெரியும். அவன் யாரும் அவன் அப்பா யாரும் என்ன சாதிக்காரன், என்ன படிச்சிருக்கிறான், எந்த ஊர்ல இருக்கிறான், இது எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். இதையெல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கிற பெண்கள் அவர்கள் எதிர்த்து நாங்கள் வர முடியாதுன்னு சொன்ன பிறகு அந்த பெண்ணுடைய தலைமுடியை பிடித்து அவர்களை காரில் அமர்ந்து கொண்டு அந்த தலைமுடியை பிடித்து எதுக்கட்டாஞ்சேரியில இருந்து அந்த தரங்கம்பாடி வரை ரோட்டிலே தரப்பட என்று இழுத்து இழுத்து செல்கின்றார்கள். எவ்வளவு பெரிய அக்கிரமோ! அந்த காரை போலீஸ்கார முடிச்சு வந்தான். பொறையாளர்களை செல்வ வைத்து போலீஸ் உறவுத்துறை என்பது வந்திருந்தால் பிடிச்சிருப்போம். எத்தனை முறை உங்களுக்கு நாங்கள் சொல்றது இந்த செய்தியை. அப்படி கேசவன் பாளையம் கவியரசு தன்னுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் ரோட்டிலே 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுத்து செல்லப்பட்ட அந்த ரோட்டிலே தன்னுடைய ரத்தங்களை சென்று அந்த பெண் திருவாரூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இறந்து போகிறார். காரை பிடிச்சு கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பொறையாறுல போட்டான். அந்த பொறையாறுல போடப்பட்டிருக்கிற அந்த காரை காப்பாற்றிருப்பது யார்? அவர்தான் நீங்க நான் சொல்ற அந்த வேட்பாளர். நான் சொல்ற அந்த வேட்பாளர் யாரும் பார்த்தீங்க. இப்படி கேசவன் பாளையம் கவியரசுடைய கொலைக்கு கூட காரணமாக பின்புலமாக இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போடு, உனக்கு ஓட்டு போடு, ரெட்டலையில போடு, சூரியத்தில் போடு சொல்லிட்டு மயிலாடுதுறை நாங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பொறையார் காவல் இருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களை மக்களை ஒன்றுவதற்கு பெரிய அளவில் நான் போராட்டம் நடத்தினேன். அந்த பெண்ணுக்காக இறப்பிற்காக அதில் ஒரு வழக்கு இதெல்லாம் சொல்லுகிறார்கள். சங்கத்தில் பல வழக்கு இருக்கிறவர்களே நான் சொல்ல கேட்டாங்க. உங்களுடைய அடக்குமுறைகளை அடக்குவதற்காக உங்களை அடக்குவதற்காக நாம் முற்படுகின்ற பொழுது நீ எல்லாம் எங்களை எதிர்கொள்ள முடியாமல் காவல்துறையை வைத்து நீ கொடுக்கின்ற காசுக்கு நட்டி பிழைக்கின்ற இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொறுக்கி நாய்கள் எங்கள் மீது வழக்குகளை பதிவு செய்தார்கள். அது கூட பொறையார் போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையிட்ட ஒரு அதே ஒரு வழக்கு. மயிலாடுதுறை கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தொடர்ந்து கஞ்சாவுக்கு எதிராக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கஞ்சாவை கொடுக்கிறார்கள், கள்ளச்சாராயத்தை கொடுக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு போதைக்கு அடிமையாக்குகிறார்கள். வரக்கூடிய தலைமுறை எப்படி இருக்கும்? வருகின்ற தலைமுறை கல்வியாளர் எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்? வருகின்ற அந்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா? அதனாலதான் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நான் போராடி ஒரு 15 நாட்கள்ல எஸ்பி அவர்கள் இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதை ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்றார். ஆனால் ஒரு 15 நாட்கள்ல ஒரு இரட்டை படுகொலை மொத்தம் ஒரு இரட்டை படுகொலை மண்ணிலே அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. அந்த இரட்டை படுகொலை பொருள் அரசியல் செய்கிறார்கள். அந்த அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு ஒரு வருஷம் கூட ஒரே ஒரு பைசாவில் வாய்ப்பிருந்தார். நான் கேட்கிறேன், எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கின்றன. எத்தனையோ அந்த கொலையில் கூட கொலையாளிகளை தப்பு வைப்பதற்காக இந்த மக்களை கையிலே வைத்துக் கொண்டு பட்டியல் சமூக மக்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை கையிலே வைத்துக் கொண்டு மார்ச் வரையிலே மாலையை கட்டி போயிட்டு அந்த குடும்பத்தை இன்றைக்கு கருவறுத்து விட்டு விட்டார்கள். இன்னைக்கு அந்த குடும்பம் கூட மாவட்ட செயலாளர் நான் தான், இந்த மாவட்டத்தினுடைய பூம்பாவட்டத்தினுடைய இன்றைக்கு எம்எல்ஏ நான் தான், சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்கிற நிவேதா முருகனிடம் அந்த குடும்பத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் சொல்றாரு, நான் எங்க அப்பா காலத்துல எங்க தாத்தா காலத்துல நாங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், எங்க வீட்டுல 2 படுகொலைகள் நடந்துபட்டு விட்டன. இன்னைக்கு ஆனா எந்த ஒரு ஆளும் எங்களை பாக்குறதுக்கான யாருமே தயார் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுத்த பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய மெய்யநாதன் அவர்களும் நிவேதா முருகன் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு வருகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட 10-20 லட்சம் ரூபாய் இந்த அரசு வழங்கணும். இப்ப கூட நான் கோரிக்கை வைக்கிறேன், தொடர்ந்து எனக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இரட்டை படுகொலையை கண்டித்து போராட்டம். ஒருத்தர் சாப்பாடுல போட்டு ஒருத்தர் சாகடிக்கிறான். மங்கநல்லூர்ல சைனைடு குடிச்சு 2 பேரை குடிச்ச உடனே செத்து போறான்.
அது டாஸ்மார்க்ல போட்டு அதை சாகடித்து விடுகிறார்கள். அதற்கு கூட மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி அந்த வீட்டிற்கு கூட ஒரு சில நிவாரணங்களை வழங்கி கொடுத்த ஒரு நம்முடைய இயக்கம் தான் நாம் மக்கள் இயக்கம். இப்படி பல நிகழ்வுகளை நீங்க சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு நிகழ்வுகளை நடத்திருக்கிறேன். மயிலாடுதுறையில் 13 நபர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை இன்ஸ்டாகிராம கூப்பிட்டு அதை ஒரு வீட்டில் அடைத்து வைத்து அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். அது எங்களுக்கு தெரிய வருது. அந்த பெண்ணு ஓடுறா, ஐயோ எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிட்டு என்னால் இதை பொறுத்துக் கொள்ள இயல முடியவில்லை, நான் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த அது ஒரு நம்முடைய தனியார் கல்லூரியுடைய படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி என்ன செய்யறா, ஒரு 13 நபர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். அந்த பாலியல் வன்கொடுமைகளை செய்கின்ற போது நான் அதில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம் நடத்துறேன். அன்னைக்கு திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்சி மயிலாடுதுறை